இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை. அதாவது இது எல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய கம்ப்யூட்டர் எப்படின்னு வச்சுக்கோன்னா, நிறைய கம்ப்யூட்டரு நிறைய இடத்துல இருக்குது. ஓகேவா, நிறைய கம்ப்யூட்டரு நிறைய இடத்துல இருக்குது. இது இவங்க யாருமே எந்த ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸுமே ஷேர் பண்ணல. எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கும் எல்லாமே தனித்தனி கம்ப்யூட்டர் மாதிரி. ஓகேவா, எல்லாமே இந்த எல்லா கம்ப்யூட்டர் கூடயுமே என்ன இருக்குன்னா ஒரு டேட்டா பேஸ் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகேவா, எல்லா கம்ப்யூட்டர் கூடயுமே என்ன இருக்கும், ஒரு டேட்டா பேஸ் அட்டாச் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் தான் என்ன சொல்கிறேன்னா சைட் ஒன் சைட் டூ சைட் சொல்லலாம். அப்போது இவங்க எல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, காமனாக ஒரு நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, காமனாக ஒரு நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த நெட்வொர்க்கில் என்ன இருக்குன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகேவா, இந்த நெட்வொர்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இந்த எல்லா சைட்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த எல்லா சைட்டையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் தான், இவ்வளோ தான். மல்டிபிள் சைட்ஸில் என்ன வச்சுருக்கோம், மல்டிபிள் சைட்ஸில் ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கோம். ஓகேவா, நிறைய மல்டிபிள் இடத்துல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு ஒரு டேட்டாபேஸ், எல்லா கம்ப்யூட்டரும் ஒரு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் காமன் என்ன பண்ணுறோம், ஒரு நெட்வொர்க்கிங் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். இந்த நெட்வொர்க்கிங் மேலே ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும், இந்த எல்லா சைட்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னால் இவ்வளோ தான். இதில் ப்ரோ ஒரே அட்வான்டேஜ் நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். இப்போ இதுல கம்ப்யூட்டர் எங்க ப்ரோ சொல்ற? இந்த சைட் ஒன் இருக்குல்ல, இது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா, சைட் ஒன் சைட் டூ சைட் த்ரீ சைட் ஃபோர். இப்போ கப்புள்டு சைட்ஸ் கம்ப்யூட்டர் போட்டிருக்காங்களா. ஓகே. இது என்ன பண்ணும் ப்ரோ? இதுல வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்ல நிறைய ஆ, கம்ப்யூட்டர் ஒரே அடினோட் சொல்லு ப்ரோ. ஆ. அதாவது இப்போ வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த பேங்க் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். கரெக்டா, அவங்க ஒரு ஆமா காமனாக ஒரு டேட்டா பேஸ் வச்சு எல்லா பிரான்ச்சுக்கும் மேனேஜ் பண்ண முடியாது. கரெக்டா, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆமா. ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஒரு டேட்டா பேஸ் வச்சுப்பாங்க. ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் இப்போ இது வந்து இது ஆவடி பிரான்ச்சு, இது அம்பத்தூர் பிரான்ச்சு, இது வந்து அடுத்த சென்ட்ரல் பிரான்ச்சு, அந்த மாதிரி ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த எல்லா டேட்டா பேஸுமே ஒரு காமனாக ஒரு நெட்வொர்க் மூலமாக ஒரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கனெக்ட் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும், இங்கே உள்ள டேட்டாவை இவன் ஆக்சஸ் பண்ண முடியும், இங்கே உள்ள டேட்டாவை இவன் ஆக்சஸ் பண்ண முடியும், இங்கே உள்ள டேட்டாவை இவன் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக, அது இப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். இதுக்கு இந்த எல்லாமே காமனாக ஒரு நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணியிருப்பான்னு சொன்னால, இந்த இதில் நெட்வொர்க்கிங்கில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். ஓகேவா, இவ்வளோ தான் ஓகே டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரோ. டேட்டாபேஸ் தான். அட்வான்டேஜ் ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் போதும். ஓகேவா, இப்படி இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும். நிறைய சைட் இருந்தாலும் செவரல் சைட் இருந்தாலும் டக்கு டக்குன்னு டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஈஸியாக டு எக்ஸ்பேண்ட் த சிஸ்டம், நம்ம எவ்வளோ சிஸ்டம்னாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இது சரி. அட்வான்டேஜ். பை அடிஷன் டிஸ்அட்வான்டேஜ் மோர் என்னன்னா, சைட்ஸ். இது வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேனேஜ் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நிறைய இருக்குல்ல. அது ஓகே. இன்னொன்று என்ன சொன்னேன், எப்போவுமே செக்யூரிட்டி இஷ்யூஸ் மஸ்ட் பி கேர்ஃபுல்லி மேனேஜ். இந்த மாதிரி நிறைய சைட் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கிறதுனால யாருனாலும் எதனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். கரெக்டாக, அதனால செக்யூரிட்டி இஷ்யூஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன சரி. பண்ண போகிறோம், பழைய இப்போ நம்ம படிச்சது என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். கரெக்டாக, இதுக்கும் நம்ம பழைய டேட்டாபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். பழைய டேட்டாபேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ் சொல்லுவாங்க. அதாவது காமனாக ஒரே ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், அதான் சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ். இப்போ நம்ம படிக்கிறது சென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். ஓகேவா, இப்போ என்ன ஓகே. பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டரில் என்ன பண்ணுறோம், ஜாகிரபிக்கலி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் அக்ராஸ் நெட்ஒர்க்கில் வைக்கிறோம். அதாவது உண்மையாக வேறு வேறு இடத்துல கொண்டு போய் கம்ப்யூட்டர்ஸ் எல்லா டேட்டாபேஸையும் வேறு வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறோம். இது என்ன, இங்கே என்ன இருக்கும், இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அந்த டேட்டாபேஸ், மெயின் டேட்டாபேஸ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், அது சென்ட்ரலைஸ்டு. இங்கே வந்து எல்லா வேறு வேறு இடத்துல இருக்கும். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நெட்வொர்க் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கரெக்டாக, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி நெட்வொர்க்லேருந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஒரே லொகேஷன், அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். இது ஒன்று. சரி. ஓகேவா, இதில் வந்து இப்போ ஒரு டேட்டாபேஸ் ஃபெயில் ஆச்சுனாலும், இப்போ இன்கேஸ் இந்த ஆவடி பிரான்ச் இருக்குல்ல, இந்த ஆவடி பிரான்ச் ஃபெயில் ஆச்சுனாலும் இதோட பேக்கப் வந்து ஏதாச்சும் ஒரு சைட்டில், இன்னொரு சைட்டில் வச்சுருப்பாங்க. இது ஃபெயில் ஆச்சுனாலுமே பை என்ன பண்ணிக்கலாம், அது திருப்பி ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் சென்ட்ரலைஸ் டேட்டாபேஸில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ஒரே ஒரு டேட்டாபேஸ் தானே, மெயினாக ஒரே டேட்டாபேஸ். அது ஃபெயில் ஆச்சுன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறது திருப்பி கஷ்டமாயிரும். அது சென்ட்ரலைஸில் உள்ளது. ஓகேவா, it can have data replication and database hence the data is inconsistency. If it doesn't, hence there is no data replication, there is data இப்போ என்ன பண்ணுறான்னா, நிறைய டேட்டாபேஸ் இருக்குல்ல. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் வந்து ஆவடியிலேயே ஒரு பிரான்ச். ஓகேதா, சொல்லு ப்ரோ. நீ ஆவடியிலே கேக்குது ஒரு சொல்லு. பிரான்ச் வச்சிருக்கலாம், அம்பத்தூர்லேயும் ஒரு பிரான்ச் வச்சிருக்கலாம். கரெக்டாக, இப்போ உன்னோட டேட்டா இங்கேயும் இருக்கும், உன்னோட டேட்டா இங்கேயும் இருக்கும். கரெக்டாக, இந்த மாதிரி உன்னோட டேட்டா வந்து ரெப்ளிகேட்டடாக நிறைய இடத்துல இருக்கும். அதனால என்ன வரும்னா, சம்டைம்ஸ் டேட்டாவில் இன்கன்சிஸ்டன்சி வரலாம்னு சொல்கிறாங்க. டேட்டா கன்ஃபியூஸ் ஆகும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு மெயின் டேட்டா பேஸ் தான். கரெக்டாக, நீ எத்தனை பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் உன்னோட டேட்டாங்கிறது ஒரு வாட்டி தான் இருக்கும். அதனால இங்கே வந்து இன்கன்சிஸ்டன்சி இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா,
ஓகே ப்ரோ, இந்த 4 பாயிண்ட் வந்து டப்பு டப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ ஒரே வாட்டி. இந்த மேல ஃபர்ஸ்ட் இது இருக்கட்டும். வந்து ஜாக்லே உண்மையாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸை. ஆ, இது வந்து மெயினா ஆ, ஒரே ஒரு லொகேஷன்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா? சரி ஓகே. இங்க வந்து இதை நெட்வொர்க் மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மெயின்டைன் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க வந்து நெட்வொர்க் மூலமா சரி. கனெக்ட் பண்ண தேவையில்லை, சிங்கிள் லொகேஷன்ல தான் இருக்கும். இதை மெயின்டைன் பண்றது ம், ஈஸி. ஓகேவா? இதுல இன்னைக்கு ஒரு டேட்டாபேஸ் ஃபெயில் ஆச்சுனாலும் மற்ற டேட்டாபேஸ் வச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ம், ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் மொத்தமே இருக்கு, ரெக்கவர் பண்ண முடியாது. ம், இதுல வந்து டேட்டா வந்து ரெப்ளிகேட்டாக இருக்கிறதுனால, நிறைய இடத்துல ரெப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வரலாம். இங்க வந்து டேட்டா ம். ரெப்ளிகேட்டடாக இருக்க வாய்ப்பே இல்லை, அதனால டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வராது. ஓகேவா? அவ்வளவுதான். ரெப்ளிகேட்னா என்ன ப்ரோ? ரெப்ளிகேட்னா இந்த சொன்னல, இப்போ உன்னோட டீடைல்ஸ் ஆவடியிலே இருக்கும், அம்பத்தூர்லேயே இருக்குன்னு சொன்னேன்ல. அதான் ரெப்ளிகான்னா ம். ரெண்டு இடத்துல இருக்குல்ல, அதான் ரெப்ளிகா. உன்னோட டேட்டா சரி வந்து சரி. ரெண்டு வாட்டி இருக்கு, அதான் ரெப்ளிகேட். ஆனா அங்க அது இருக்காது, ஏன்னா ஒரே ஒரு சிஸ்டம் தான் ஒரே இருக்கு ஒரு சிஸ்டம். இடத்துல. அதுக்கப்புறம் இது டைப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, டைப்ஸ் வந்து ஒன்று ஹோமோஜெனஸ், இன்னொன்று ஹெட்ரோஜெனஸ். இது வந்து சிம்பிள். ப்ரோ ஓகேவா? யூசர்ஸ் தானே ப்ரோ? யூசர்ஸ் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆஃப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். அதான் சொன்னல, இது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே யூஸ் பண்ணலாம்? நியூமரஸ் ஆஃபீஸஸ் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ். அதாவது நான் சொன்னல, பேங்க் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேங்க். பேங்க் வந்து நிறைய இடத்துல பிரான்ச் வச்சிருப்போம், கரெக்டாக? அப்போ அந்த மாதிரி இதில் ம். இருக்கிறவங்களாம் என்ன பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன் கேன் கிவ் பர்மிஷன் சிங்கிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஓவரால் டேட்டாபேஸ் ஃபார் இன்டர்னல். இப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம்னா, நிறைய பர்மிஷன்ஸ் கொண்டு வரலாம். இப்போ வந்து இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் ஒரு அட்மின், இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் ஒரு அட்மின், அந்த மாதிரி சொல்லி தனித்தனியாக பர்மிஷன்ஸ் கொண்டு வந்துக்க முடியும். அதனால இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கிறனாலும், நியூ லொகேஷனில் ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கிறனாலும், அங்கே டக்குன்னு ஒரு டேட்டாபேஸை போட்டு இது இந்த நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் முடிஞ்சு. அவ்வளோதான். இதனால இதை வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃபீஸஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லி பேங்க்லாம் போட்டு விட்டுருவாங்க. பேங்க்லாம் போட்டுவிட்டு, பேங்க்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும், அந்த மாதிரி போட்டுரும். ஓகேவா? சரி. அதேமாதிரி ஹோமோஜினஸ் வந்து இந்த டயக்ராம் பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள். எப்படி இருக்கும்னா, நான் சொல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் தானே இது, இதுவும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் தானே. இங்கே ஆமா டேட்டாபேஸ் ஆமா. வந்து என்ன டேட்டாபேஸ்ங்கிறது தான் பிரச்சனை. இங்கே வந்து இதுவும் MySQL டேட்டாபேஸ், இதுவும் MySQL டேட்டாபேஸ், இதுவும் MySQL டேட்டாபேஸ், இது அப்போ எல்லாமே MySQL டேட்டாபேஸ்னால இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹோமோஜினஸ். ஹோமோஜினஸ்னால் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகேவா? அதே கீழே ஹெட்ரோஜினஸ் ம். பாரு, இங்கே MySQL டேட்டாபேஸ் இருக்கும், இங்கே MS ஆக்சஸ் டேட்டாபேஸ் இருக்கும், இங்கே ஒராக்கல் டேட்டாபேஸ் இருக்கும், இங்கே DB2 டேட்டாபேஸ் இருக்கும். இந்த மாதிரி வேறு வேறு இருந்துச்சுன்னா இதுக்கு வேறு ஹெட்ரோஜினஸ் டேட்டாபேஸ். ஓகேவா? ஓகே ஓகே. அடுத்தது. இன் சிஸ்டம் ஆல் த சைட்ஸ் ஆர் அவர் ஆஃப் த இதுக்கு எதுவும் தேவையில்ல, அவ்வளோதான். ஓகே. சரி, அடுத்தது மெயின் ஆர்கிடெக்சர். ஓகேவா? இது டயக்ராம் போட்டாலே உன்னால் இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இது ஒரு டயக்ராம் போடுவியா, இதுவே ஒரு பாதி பேஜ் ஃபில் பண்ணும். இந்த டயக்ராம் ஒரு இதை பற்றி எழுதலாம், கரெக்டாக? அதோட டிஃப்ரென்ஸ் எழுதுவியா, ம். இது ஒரு பாதி பேஜ் ஃபில் ஆகும், கரெக்டாக? அதை யூசஸ் எழுதுவியா, அந்த பேஜ் 2 பேஜ் ஃபில் ஆயிரும். அடுத்த டைப்ஸ் எழுதும் போது இங்கே ஒரு பேஜ் ஃபில் ஆயிரும். அடுத்த ஆர்கிடெக்சர் 4வது பேஜில் எழுதுனா போதும், அவ்வளோதான். ஃபாலோயிங் இஸ் அன் ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். இது எப்படி ஆர்கிடெக்சர் பண்ணாங்க? இந்த சார்ஜர் லோக்கல் டேட்டாபேஸ் மெயின்டைன் பை ஈச் சைட். ஒரு சைட்டும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்குன்னு ஒரு லோக்கல் டேட்டாபேஸ் வச்சிருக்காங்க, கரெக்டாக? ஒரு சைட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைட்டை தான் மெயினாக கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம சைட்டை தான் என்ன பண்ணுறோம், மெயினாக கனெக்ட் பண்ணுறோம். அந்த சைட்டுக்கு ஒருத்தருக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு இன்டர்னலாக ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், கரெக்டாக? ஓகே ஈச் ப்ரோ. சைட் இஸ் இன்டர் கனெக்டட் பை கம்யூனிகேஷன் நெட்வொர்க். எல்லா சைட்டும் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமாக எல்லா சைட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது when ம். user makes a request for particular data at SI, then it is first searched at the local database. Data is not present in the local database, then request ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து நீ உன்னோட டேட்டாவை நான் தேடுறேன். ஓகேவா? ஒரு பேங்க்கில் போயிட்டு, ஒரு பிரான்ச்சில் போயிட்டு நீ டக்குன்னு சென்ட்ரலில் போகிற, அங்கே உன்னோட பேங்க்குக்கு போகிற, உன்னோட டேட்டா எடுக்க சொல்கிற. என்ன பண்ணுவான், அவன் வந்து அவனோட லோக்கல் டேட்டாபேஸில் ஃபஸ்ட்டு உன்னோட டேட்டா தேடி பார்ப்பான், கரெக்டாக? இதான் இப்போ சென்ட்ரல்னு வச்சுக்கோ. உன்னோட ஆக்சுவல் டேட்டா வந்து எங்கே இருக்குன்னா ஆவடியில் இருக்குது. ஓகேவா? இப்போ சென்ட்ரலில் தேடி பார்ப்பான், அவனோட லோக்கல் டேட்டாபேஸில் உன்னோட டேட்டாவை தேடி பார்ப்பான். இருக்கான்னு பார்ப்பான், இருக்காது. ஏன்னா நீ வந்து ஆவடியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்க. அப்போ என்ன பண்ணுவான், இந்த சைட் வந்து இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் மூலமாக சொல்லுவான், இந்த டேட்டா வந்து வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடி பாருங்கன்னு சொல்லி சொல்லுவான். சொன்னோன்னே இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து என்ன பண்ணும், எல்லா சைட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லா சைட்டுக்கும் சர்ச் பண்ண சொல்லும், கரெக்டாக? அப்போ சர்ச் பண்ணும்போது ஆவடியில் இவனோட டேட்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து திருப்பி என்ன பண்ணிடும், சைட் 4K கொடுத்துரும், இவனோட டேட்டா வந்து ஆவடியில் இருக்குது, அந்த மாதிரி எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? அவ்வளோதான். இப்படி தான் ஆர்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? இதில் வந்து டேட்டா ஸ்டோரேஜ், இது மட்டும், அவ்வளோதான், இது மட்டும்.
தேர் ஆர் டூ அப்ரோச்சஸ் ஆஃப் ஸ்டோரிங் ரிலேஷன். இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரிலேஷன் ஸ்டோர் பண்ணலாமா, டேட்டா வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று ரெப்ளிகேஷன் மூலமாக ஸ்டோர் பண்ணலாம், இன்னொன்று ஃப்ராக்மெண்டேஷன். ரெப்ளிகேஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரே டேட்டாவை என்ன பண்ணுவோம், மல்டிபிள் காப்பி எடுத்து வச்சுப்போம். இப்போது நான் சொன்னேன்ல, இன்கேஸ் இந்த ஆடியோவில் டேட்டாபேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் சென்ட்ரல் உள்ளதை வச்சு ரெக்கவரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம்ல, அது எப்படி பண்ணுவோம், என்ன பண்ணுவேன், ஆடியோட ஒரு மொத்த காப்பியை சென்ட்ரல்லே வச்சுப்பேன், சென்ட்ரலில் ஒரு மொத்த காப்பியை ஆடியோலையும் வச்சுப்பேன். இந்த மாதிரி எல்லா இதோட காப்பியும் மாற்றி மாற்றி எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து வச்சுப்பேன். அப்போ என்ன ஈஸியாக இருக்கும், இன்கேஸ் நான் என்னோட சிஸ்டம் மொத்தமாக கிராஷ் ஆயிடுச்சுனாலும் நான் வந்து டேட்டா என்ன பண்ணலாம், வேற அவுண்ட் வந்து வேற சைட் வந்து வாங்கிக்கலாம். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் என்னன்னா சரி bro. ரெப்ளிகேஷன். ஃப்ராக்மெண்டேஷனா ரிலேஷன் இஸ் பார்ட்டிஷன் டு செவரல் ஃப்ரேம்ஸ் ஸ்டோர் இன் டிஸ்க். இது என்ன ஃப்ராக்மெண்டேஷனா ஒன்றுமே இல்லை, தனித்தனி டேட்டா, இந்த டேட்டா இவன்ட்ட இருந்தால் போதும், இந்த டேட்டா இவன்ட்ட இருந்தால் போதும்னு சொல்லி இருக்கும்ல, அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஃப்ராக்மெண்ட் பண்ணி இந்த சைட்டுக்கு இந்த டேட்டா போதும், இந்த சைட்டுக்கு இந்த டேட்டா போதும்னு கொடுக்குறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். அவ்வளோதான். இது டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் தான் கேட்டிருக்காங்க. இதில் மெயினாக ஃபர்ஸ்ட் இதை பார்த்துரும், குவாரி ப்ராசஸிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் பார்த்துரும். ஓகேவா? இதான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஓகேவா? சரி. டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம இது வரைக்கும் நம்ம போன இதில் போன யூனிட்ல பார்த்தோம்ல, குவாரி ப்ராசஸிங் பார்த்தோம்ல, அது எங்கே நடக்கிற இதுவும் குவாரி. அது DBMS ஆர்கிடெக்சர். அது எங்கே நடக்கிற குவாரி ப்ராசஸிங், அது வந்து நார்மல் சென்ட்ரலைஸ்டு டிபிஎம்எஸ் நடக்கிற குவாரி ப்ராசஸிங் போன யூனிட்ல பார்த்தோம். இங்கே டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸில் எப்படி குவாரி ப்ராசஸிங் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவாரி மேப்பிங் நடக்கும். இந்த இன்புட் குவாரி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஸ்பெசிஃபைட் யூசிங் குவாரி லாங்குவேஜ். அதே மாதிரி என்ன பண்ணுற, ஒரு குவாரி லாங்குவேஜ் கொடுக்குற, கரெக்டாக அந்த குவாரி லாங்குவேஜ் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னவா மாத்துற, ஒரு அல்ஜிப்ராவை மாத்துற, கரெக்டாக ரிலேஷனல் அல்ஜிப்ராவை மாத்துற. ஓகேவா? டியூரிங் திஸ் டிரான்சிஷன் குளோபல் கான்செப்சுவல் ஸ்கீமா இஸ் ரெஃபர்ட். During the translation, some important actions such as normalization, analysis of something are carried out in. ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குளோபல் குவாரி கான்செப்சுவல் ஸ்கீமானு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கீமாவை ரெஃபர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டாவை வந்து நார்மலைஸ் பண்ணணுமா, இல்லை இதில் ஏதாச்சும் எரர்ஸ் இருக்கான்னு பார்க்கணுமா, இல்லை இந்த டேட்டாவை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணுமான்னு சொல்லி இங்கே வந்து ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. அது என்னென்னா குளோபல் கான்செப்சுவல் ஸ்கீமா. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணணும்னா, இதை ரெஃபர் பண்ணி இந்த டேட்டாவை ஏதாச்சும் மாற்றணுமான்னு சொல்லி பார்த்துட்டு அதெல்லாம் மாற்றி கரெக்டான குவாரி கொடுத்துரும். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் குவாரி மேப்பிங்கில் இது நடக்குது. அடுத்து என்ன பண்ணுது, லோக்கலைசேஷன். In this step, the replication of information handle. The distributed query is mapped on the global schema to separate queries and individual fragments. லோக்கலைசேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா இதுலேயும் எல்லா டேட்டாவும் இருக்கும்ல, லோக்கலைசேஷனில் மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கே எந்த டேட்டா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க. அவ்வளோதான். எங்கெங்கே எந்தெந்த டேட்டா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வைக்கிறாங்க. அதுதான் லோக்கலைசேஷன். ஓகேவா? அடுத்தது குளோபல் குவாரி ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷன் மீன்ஸ் செலக்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப், நம்ம சொன்னால அங்கே பண்ணோம்ல, காஸ்ட்டை பொறுத்து சிபியூ காஸ்ட், ஐஓ காஸ்ட்டு, குவாரி காஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த காஸ்டெல்லாம் வச்சு எந்த பிளான் கரெக்டாக இருக்கோ அந்த பிளானை செலக்ட் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் குளோபல் குவாரி ஆப்டிமைசேஷன். அடுத்தது லோக்கல் குவாரி ஆப்டிமைசேஷன். திஸ் ஸ்டெப் இஸ் காமன் டு ஆல் சைட்ஸ் இன் டிஸ்ட்ரிபியூட். த டெக்னிக்கல் ஆஃப் லோக்கல் ஆர் சிமிலர் டு தோஸ் இன் சென்ட்ரலைஸ் சிஸ்டம்ஸ். அப்போது இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு பிளானை டிசைட் பண்ணி அந்த பிளான் வந்து என்ன பண்ணும், அந்த நெட்வொர்க் மூலமாக எல்லா இதுக்கும் கம்யூனிகேட் ஆகும். கரெக்டாக? இந்த பிளான் வந்து நெட்வொர்க் மூலமாக மற்ற எல்லா சைட்டுக்கும் கம்யூனிகேட் ஆகும். அந்த எல்லா சைட்டுமே அவன் ஒரு ஆப்டிமைசேஷன் பண்ணுவான் தெரியுமா, அதுக்கு பேர் தான் என்னன்னா லோக்கல் குவாரி ஆப்டிமைசேஷன். அவ்வளோதான். இந்த கிளாஸ் முடிய போகுது. ஆமா முடிய யூடியூப் இப்போ ஏத்திரு ப்ரோ. சரியா? 10 நிமிஷத்துல ஏத்தி